அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சிறுவர்களுக்கான சிறுகதை என்ற புத்தகத்தில் சிகப்பு தேவதைன்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கு வெளியில் பார்க்க ஒரு பூனை இருக்குமா. அந்த பூனை அவளை கூப்பிடுமா. வேலை அவங்க யார் கூப்பிட்றேன்னு அவங்களுக்கு தெரியாதான். அந்த பூனை நான் தான் பூனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா. வேலை அவங்க 2 பேர் திரும்பி பார்ப்பாங்களாம். நீ என்ன பூனை எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் யோசிப்பாங்களாம். வேலை அந்த பூனை சொல்லுமா, நான் ஒரு தேவதையாக இருந்தேன். தேவதைகள் உலகத்தில் இருப்பேன். என்னை ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணி என்னை பூனையாக மாற்றிட்டாரு. நீங்கள் மட்டும் அங்கே போய் என்னோடய மந்திரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க. அவங்க உங்களுக்கு மந்திரத்தை போட்டுருவார். அப்போயில் உங்கள் தலையில் ஒரு முடி வளரும். அந்த முடியை கொண்டாந்து என்கிட்ட வச்சுட்டிங்க, நான் பழையபடி தேவதையாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவாளாம். பெயில அவங்க 2 பேரும் திருப்பி அந்த இடத்த கவனித்து அந்த இடத்த எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு போவாங்களாம். வேலை அவன் போய் அந்த முடியை எடுக்கையில் அந்த அரசர் விடமாட்டாராம். திருப்பி அவனுக்கு மந்திர கட்டை போட்டு வச்சுருப்பான். அப்புறம் அவன் அதுலேருந்து விடுவிச்சிருப்பானா அவருக்கு தெரியாமல். அப்புறம் போய் அவர் அந்த முடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கையில் என்கிட்டே கேட்குறியா, நான் இப்போ உனக்கு மந்திரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வரான். வேலை நான் இந்த மந்திரம் காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அப்போ அந்த பூனைக்கு ஒப்பாகலாம். அது தேவதையாக மாறிடுவான். இப்போ அந்த தேவதை கேட்குமா, நான் தேவதை உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அப்படியே அவங்க 2 பேர் சொல்லுவாங்களா, நாங்கள் 2 பேரும் என்னைக்கு நண்பனாக இருக்கணும், அதுக்காண்டி எங்களுக்கு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த தேவதையும் கொடுத்துட்டு தேவதை உலகத்துக்கு போயிடுவோம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.